வணக்கம் தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. உங்க திறமைக்கு நீங்க எல்லாம் இருக்கவே கூடாது சார். இல்ல சார், இங்க இருக்க கூடாது, ஃபாரின் போயிடலாம் சார், அந்த அளவுக்கு திறமை. அப்படி சொல்லு தம்பி. எது நீங்க பேசும்போது கோரியா பேசு தம்பி, கேப் கூடாது. ஜோடி நம்பர் 1 இருக்குல்ல, அந்த ஸ்டேஜே பேசுங்க தம்பி. நான் என்ன சொல்றேன் சார், அந்த டான்ஸ் நிகழ்ச்சின்றதே பாதி பேருக்கு தெரியல. நீயா நானா மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வளவளன்னு பேசுறது டான்ஸே காணோம். மேடம் பிரியங்கா மேடமா? ஆமாப்பா. தெரிஞ்சுதான் மேடம் அப்படி பேசுனேன். சாரி மேடம். நீ எப்ப பார்த்தாலும் இப்படி ஃபோன் பண்றியா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என் தலையில ஏன் நான் உங்கள்கிட்ட பேச போறேன்? உங்க அம்மா அப்பாலாம் இதுக்கு திட்டவே மாட்டாங்களா? எங்க அம்மா அப்பாவும் திட்டுவாங்க உங்களை. விஜய் டிவிலங்கிறீங்களா, உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? அது சம்பளம் சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா வரும். டீசென்ட் சம்பளம் தான். ஓகே, அதான் மேடம் உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எபிசோட்ல கிழிஞ்ச துணி எல்லாம் போட்டு நான் வேணா 100 ரூபா அனுப்பிச்சுடா. அவன் நம்ம மகேஷ் சாருக்குலாம் எவ்வளவு சம்பளம்? எனக்கு பரவாயில்ல தம்பி, நல்லா சந்தோஷமா இருக்கு தம்பி. நிறைய சம்பளம் தம்பி. பாருங்களேன் சார், நான்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எங்களுக்கு அவ்வளவு வர மாட்டேங்குது. சும்மா சேர்ல வந்து சுத்திக்கிறீங்களா? எனக்கு அப்படியே எதனா வேலை இருந்தா சொல்லுங்க சார். ஜட்ஜா வரையா சார்? வேணாம் சார், வேலை இருக்கிற மாதிரி எதனா வேலை சொல்லுங்க சார். நான் கலக்கு போது போட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க மாட்டேன் சார், அப்ப டிவி ஆஃப் பண்ணிடுவேன். நீங்க கமெண்ட் சொல்றீங்களா, அப்பதான் டிவியை ஆன் பண்ணுவேன். என்னமா கமெண்ட் சொல்றீங்க சார்? சார் அது ஒவ்வொரு கமெண்ட்டும், அதாவது ஒரு கமெண்ட் தான், அது ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க சார். அது மேடம், நீங்க பாடும்போது மங்கள இசை மாதிரி இல்ல, ஒரு பங்களாவே இசை பாடுற மாதிரி இருக்கு மேடம். நான் சொல்லிட்டே இருந்தேன் மேடம், நீங்க செம்மலா இருக்கீங்க மேடம். அப்படியா? அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா மேடம்? எதிரில வாடா டேய், எங்க முன்னாடி வந்து நில்லு. உனக்கு தர வேண்டிய பரிசை நான் இப்ப நான் வந்து ஒருத்தன் கேக்குறான் என்கிட்ட, நான் லாரி ஓட்டுன்னு வரேன், எதுக்கு வா அப்படின்னு சொன்னா நான் போயிடுவேனா மேடம்? கண்டெய்னர் மேடம் சண்டை போட்டுக்காதீங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க என்கிட்ட. எல்லாத்தையும் பேசுறேன். ஆங்கஸ் ரக்ஷன் ஜாக்லின் அவங்கள பத்தி பேசுப்பா. அவங்கள பத்தி தான் ஊரே பேசுறது இல்ல, நான் என்ன பேசுறது?